இதோட ரோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான். இங்கே ரெண்டாவது வந்து இங்கே இல்லை, எல்லா இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. போகிற பாதை அந்த ரெட்டை குளத்துலேருந்து எல்லா சைடும் ஊருக்குள்ளே ஃபுல்லாக ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. ரோடு வருதில்ல உள்ள அது போடுங்க, தேவையில்லாத தானே இது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது இப்படி வருது ரோடு சொல்கிறீங்க இல்லை. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷ்மி விலாஸ் மெயின் ரோடு பெருமாள்பட்டு, அதாவது கிட்டத்தட்ட இந்த திருவள்ளூர்கிட்ட நம்ம வந்து இருக்கோம். அது உள்ள ஒரு இந்த பெருமாள்பட்டுன்றது ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம நியூஸ் சேனலுக்கு வருது. என்ன அந்த கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 அடி ரோடு, அந்த 40 அடி ரோடை வரைவி சிமெண்ட் ரோடாக போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. திட்டத்திட்ட ஒரு 15 நாளாக அது வந்து அப்படியே கேட்பாடு எடுத்து கிடக்குது. அதில் வந்து ஒரு 2 கார் கூட போக முடியும். 40 அடி ரோடில் 2 கார் போட முடியாமல் நடுவில் ஒரு பீமை வேற கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ரோடில் எந்த மணலும் வந்து விரவவும் இல்லை. அதனால் அடிக்கடி இங்கே வந்து ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் இங்கே இருக்க மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து சொன்னதுனால நம்ம வந்து அந்த ரோடு எந்த தரத்தில் இதை வந்து வச்சுருக்காங்க இந்த திமுக அரசாங்கன்றதை உங்களுக்கு நேரலையில் சொல்லணும்னு தான் நம்ம வந்து இந்த ஏரியாக்கே வந்திருக்கோம். இதோட ரோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான். இங்கே ரெண்டாவது வந்து இங்கே இல்லை, எல்லா இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. போகிற பாதை அந்த ரெட்டை குளத்துலேருந்து எல்லா சைடும் ஊருக்குள்ளே ஃபுல்லாக ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். ரொம்ப மோசமாக தான். ஆமாம், ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா பசங்களுக்கும் போகிறதும் சரி, போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ ஏதோ ரோடுங்க வந்து ஒரு மூமெண்டால ரோடு வருது. இதுவே பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். இதை இப்போதான் போட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், போட்டு கொடுக்குறாங்க. மண்ணு ரோடா இருந்து சிமெண்ட் போட்டு ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால பெரிய விஷயமா இன்னும் எல்லாம் உள்ளெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை மட்டும் மென்ஷன் பண்ணி, ஏன்னா கார் போகுது, பாதை போகுது. 40 அடி ரோடுண்ணா இது. சும்மா இப்போ 10 அடி வழி பேர் போட்டாக்க எப்படி அர்த்தம் அது? இப்போ அதான் நடுவில் வேற ஒரு கோடு போட்டு விட்டுருக்காங்க. அது பைப் போகிறதுக்கு விட்டுக்குறாங்க. ரைட்டு, ஓகே ரைட்டு. இப்போ வந்து எவ்வளோக்கு இதை வழி அது வந்து விட்டு தானே போடணும். ரோடு எவ்வளோ ஆகும் அவ்வளோ தானே போடணும். நீ சுருக்கி எப்படி போடுவேன்? தப்பு தானே அது. தப்பு தான். அது வந்து அவங்க தான் கேட்கணும், அரசாங்கத்தை. ஆமாம், கம்பல்சரி வந்து கேட்கணும். ஏன்னு கேட்டனாக்கா, சுருக்கி போகிறது வந்து வேஸ்ட்டு. சும்மா இதுமாரி போட்டாக்கா ஒரு கார் தான் போவோம். எதிர்க்கு வரோம் எங்கே போவோம்? எதிர்க்கு வரோம் எங்கே போவோம்? கீழே தான் போயிடணும். இல்லை, இப்போ கூட பார்க்குறோம். இது பாருங்க, ஒரு மேடு பள்ளமாக இருக்குது. இது ஏதோ மண்ணு இன்னும் போட்டு இல்லை வரதுங்க, அது செய்வாங்க. ரைட்டு இல்லைன்னு சொல்ல, சிமெண்ட் ரோடு போடுவாங்க தான். ரைட்டு இல்லைன்னு சொல்ல. ஏன் போகிறாங்கன்னு கேட்டாக்கா, ஏதோ ஒன்று அமௌண்ட் தள்ளி போகிறதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒன்றும் இல்லை, நீ போடுங்க, பரவாயில்ல, நான் பார்த்து. இது 12 அடி தான் சொல்கிறாங்க. இது இப்போ போட போகிறது. அப்புறம் என்ன போட்டு அதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதில் போகிறது எல்லாமே ஹைவேஸ், எது டிம்பர் லாரி தான் போகுது. அதனால் அதுக்கு என்ன செய்யணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். உள்ள 8 ஊர் போகுதுன்னு பார்க்குறோம். நீங்கள் உள்ளே இருந்தால் வரீங்களா? இதே தெருவில் தான் லாஸ்ட்டில் இருக்கிறேன். நாங்கள் வந்து 5 வருஷமா இதுக்கு வந்து பராமரிப்பு இல்லை. எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அப்படியே குறுக்கிட்டுக்கிறாங்க. இது சிமெண்ட் ரோடு போட்டால் இதில் என்ன இருக்குது பிரயோஜனம்? டிம்பர் லாரி போகுது, 2 வாட்டி போச்சுன்னா சிமெண்ட் ரோடு என்ன ஆகும்? எதிர்க்க வண்டியும் வர முடியாதுன்றாங்களே. ஒரு லாரி போனால் அதுக்கு தான் அந்த சைடு கிராவல் போடுறேன்றாங்க. அது தாங்குமா தாங்காதா? கிராவல் போட்டால் தாங்குமா தாங்காதா? அது வேற விஷயம். சிமெண்ட் ரோடு இதுக்கு லாய்க்கு இல்லை. மெயின் இதுக்கு வந்து ஆக்சுவலாக தார் ரோடு போட்டால் நல்லது. இல்லையா, சிமெண்ட் ரோடு போட்டால் அங்கே வந்து டாப் வச்சிடணும், லாரிங்க உள்ளே வராத அளவுக்கு. 40 அடி ரோடு சொல்கிறீங்களா? இது வந்து 12 அடி ரோடு போட்டால் வேலை போச்சு. போடாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இப்போ நீ எத்தனை நாளா இங்க இருக்கு சார் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல? 5 இருக்கு. இது வந்து ஆயிடுச்சு, ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆயிடுச்சு. இந்த கஷ்டத்துல எல்லாம் போயிட்டு வந்து எல்லாருமே இப்படிதான் வராங்க, இப்படிதான் போறாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க 5 எல்லாம் 5 இது இருக்கு டவுன், மருத டவுனு, கிரீன் சிட்டி, எல்லாருக்குமே இதுதான் பொது வழி. இதுதான் பொது வழி. ரொம்ப வேதனையா தான் இருக்கு. வேதனை. தலைவர்கிட்ட சொன்னீங்களா? அவர் இருந்த வரைக்கும் ஏதோ சொல்லி எல்லாம் பண்ணாங்க. இப்போ இல்லைன்றதுனால இப்போ இதுதான் நடக்குது. கடப்புல போட்டுருக்கு. அப்படியே சொன்னீங்களா? அவங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல. லக்ஷ்மி விலாஸ் பேங்க் காலனி அவங்களும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாங்க, இன்னும் இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை. அவங்களும் எவ்வளோ போய் சொல்கிறாங்க, பஞ்சாயத்தில் அதுலேயே எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, இன்னும் எதுவும் செட் ஆகலை. உள்ளே போகுது இல்லை வழி. ஆமாம், அந்த ரோடு வந்து சின்ன வழி. அதுக்கு போட வேண்டிய ரோடு இந்த ரோட்டில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், 40 அடி ரோடு இது. எவ்வளோ இது இல்லை, எத்தனை 30 அடி 40 அடி தெரியல. 40 அடி இருக்கும். எல்லாருமே 40 அடின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு. 40 அடி ரோட்டில் வந்து தம்மு துண்டு ரோடு போட்டால் எப்படி? அது தப்பு இல்லை. அது இப்போ நடுவில் வண்டி போட்டுட்டு சைட்ல எல்லாம் கிராவல் போட்டுருவாங்க அப்படின்றாங்க. எங்க கிராவல் போடுறாங்க? சரிங்க, இது ஏன் போடுறாப்பா? கிராவலே போட்டு விடு. கிராவலை போட்டு மேலே தார் வச்சுட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ரோடு வேற எங்கன்னா ஸ்கீம் பண்ணீங்க. ரோடு வருதில்ல உள்ள அது போடுங்க, தேவையில்லாத தானே இது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது இப்படி வருது ரோடு சொல்கிறீங்க இல்லை, தேவையில்லாத தானே இது. உண்மைதான் சார், உண்மை.
ஸ்ட்ரைட்டாக பார்த்துன்னு இருக்கிற ரோடு வந்துட்டு 40 ஃபீட் ரோடு சரிங்களா. இப்போ இது கரஸ்பாண்டிங் ரோட்ஸ் எல்லாம் வந்துட்டு 30 ஃபீட் ரோடு. இது போட்டுன்னு இருக்காங்க. இப்போ புதுசாக இந்த ரோடு சேங்ஷன் ஆகி போடுறாங்க. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் வந்துட்டு ஏரியாவோட டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க போடுறது வந்துட்டு 240 மீட்டர்ஸ் தான் போடுறாங்க. போடுறதும் பெருசு இல்லை. 40 அடி ரோடுக்கு வந்துட்டு அவங்க போடுறதே வந்துட்டு 12 அடி தான் போடுறாங்க. மீதி இருக்கிற 28 அடி என்ன கணக்குன்னு தெரியாது. சரி, காவா வந்துட்டு அந்த பக்கம் 2 அடி போகுது 2 அடி போகுதுன்னா கூட 24 அடி பேலன்ஸ் பேலன்ஸு. இப்போ ரோடு அந்த சைடு பாதி காணும். மீதி இருக்கிறத வந்துட்டு சிமெண்ட் ரோடு போட போகிறாங்களாம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டு சேங்ஷன் ஆகலன்றேன். ஃபண்டு சேங்ஷன் ஆகாத பட்சத்தில் இந்த ரோடே போட வேண்டிய அவசியம் கிடையாது, நிறுத்திடலாமே. இதுதான் இங்கே போயின்னு இருக்கிற ப்ராப்ளம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். இல்லை, இது எத்தனை நாளாக இந்த மாதிரி இருக்குது சார்? சரி, இதெல்லாம் வந்து கடந்த ஒரு 15 வருஷமா இப்படி தான் இருக்குது. 15 வருஷமா இப்படி தான் இருக்குது இந்த இடம். இப்படியே தான் இருக்குது. இல்லை, இந்த தெரு வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அலங்கோலமாக விட்டு வச்சது எத்தனை நாளாக இருக்குன்னு கேட்குறேன் சார். இதெல்லாம் பல ஆண்டு காலமாக இருக்குது சார். இது தெருவை ரெடி பண்ணுறது விட்டு வச்சதேவா? ஆமாம், உண்மையாக சொல்லியிருந்தேன். பல ஆண்டு காலமாக இருக்குது. இந்த ரோடுன்னு கிடையாது சார், மொத்தமாகவே வேப்பம்பேட்டை பெருமாள்பேட்டில் எல்லா ரோடும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படியே முன்னாடி பக்கம் போனீங்கன்னா ஜிகே நகர், எஸ்வி நகர் எக்ஸ்டென்ஷன்லாம் வரும். இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு 16 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணி ரோடு போட்டாங்க. ரோடு காணும். ரோடே காணுமா? ஆமாம், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இப்போ போய் பாருங்க, ஒன்றுமே காணும். எஸ்வி நகர் எக்ஸ்டென்ஷனு, ஜிகே நகர், இது உள்ள போகணுமா? ஆமாம், இதுக்குள்ளே போனீங்கனாலே வந்துடும். 3 கிலோமீட்டருக்கு 16 போட்டுட்டாங்க. செம்மண் ரோடு போட்டாங்க சார். 6 மாதத்தில் ரோடு காணும். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரோடு மொத்தம் எவாப்ரேட் ஆகி இப்போ வெறும் ஜல்லி குந்தும் குழியுமா தான் இருக்குது. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு அந்த 16 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரோடு போடுறதுக்கு லைஃப் லாங் போடுற மாதிரி எதனா ரோடு போட்டு போயிடலாமே. வருஷம் எதுக்கு போட்டு சாங்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நிலவரம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தார் போட்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. டாரஸ் லாரி வந்து அந்த லாரி வந்து எல்லாம் போய் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்தால் மொத்தம் தண்ணி நிற்கிது. இந்த ஏரியாலாம் சுத்தமாக போக முடியாது. இந்த 23 ஃபீட் ரோடு 30 ஃபீட் ரோடுலாம் போகவே முடியாது. நீங்கள் முட்டி அளவுக்கு தண்ணி நிற்கும். இதை மட்டும் ரெடி பண்ணி என்ன புண்ணியம்? மற்ற இடமும் சேர்த்து தானே ரெடி பண்ணணும். பண்ணுறது கிடையாது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பாதியில் ரோடு நிற்க போகுது. 240 மீட்டரில் நிற்கும். கேட்டால் ஃபண்ட் இல்லை. அதுக்கு மேலே இங்கே வராது. அந்த இது கோடு போட்டு அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து சாங்ஷன் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை, அந்த ரைட் சைடில் வந்து கார் நிற்கிது பாருங்க. அங்கெல்லாம் வந்து வீடுங்க இருக்குல்ல, அவங்க அந்த எப்படி ஏறி வருவாங்க? அந்த ஒரு காவா இருக்கு அங்கே. அந்த காவாவே தாண்டி இந்த பக்கம் எகிரி குச்சின்னு வரணும். இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா இவங்க போடுறதே போடாமல் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கும். அதுதான் உண்மை. குழந்தைங்க, பள்ளிக்கூட குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டு பள்ளிக்கூடமே போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சாப்பாடு எல்லாம் கொண்டு போகிற சாப்பாடு கீழே கொட்டி போயிடுது. பெரியவங்க வயசானவங்க, நாங்களாம் வயசானவங்க, நாங்களாம் தட்டு மாதிரி போகிறது. எப்படியா இருந்தாலும் கேட்டுக்கு போய் ஆகணும். வேலைக்கு போகிறவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க எல்லாருமே இருந்து போய் இந்த ரோட்டில் தான் போகணும். வேறு வழியே கிடையாது. இதை கொஞ்சம் வழி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனை காலமாக இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் இருக்கீங்க? இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லி யார்கிட்டயா கேட்டிங்களா? அவங்க எதாவது செஞ்சு கொடுத்தாங்க? பஞ்சாயத்தில் சொல்கிறோம், அவ்வளோதான். அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலையே, இது வரைக்கும் எடுக்கலையே. இது இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இருக்கு இப்படிதான் ரோடு. இந்த மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. முடியாதுங்க, போகிறதே முடியாது. ரோடே வீட்டுக்குள்ள வந்துடும், ஊச்சி போட்டு வருது. அது விடுங்க, அது பரவாயில்ல. வழி இல்லையே நமக்கு. ரோடு தானே முக்கியம். ரோடு, தண்ணி, கரண்ட்டு, இது 3 தானே முக்கியம் நமக்கு. இல்லையே வழியே போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஆஸ்பத்திரி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆட்டோக்காரன் எதுவும் வரமாட்டேன்றான். நாங்களே எப்படி போகிறது? ரொம்ப கஷ்டங்க.